அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்கிட்ட கைய வச்சு இப்படி இப்படின்னு காட்டுவாரு. கொடுப்பான் செவிலே, உனக்கு ஒரு மயிரும் கிடையாதுடா, ஒரு பவரும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாதுடா, ரியாலிட்டிக்கு வா. அப்படியே மிதந்துட்டு இருக்கிறானுங்க. எனக்கு என்ன அடி மட்டும் இல்ல, அண்ணாமலைய அதிகபட்சமா மக்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, என்னைக்கு அவன் சாட்டை எடுத்து அடிச்சானோ அன்னைக்கு ஒரு கோமாளிய மாதிரி பார்த்தாங்க. அன்னைக்குதான் அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல அறிமுகம் ஆகிறார். அவன் இன்னைக்கு புரட்சி பண்ணிடுவான்னு சொல்றது எவ்வளவு கேவலமா இருக்கு. கேட்டா சொல்றாரு, நான் சமூக நீதி கட்சி ஆரம்பிக்க போறான். அவனும் மத நல்லிணக்க கட்சி ஆரம்பிக்க போறானா? டேய், கேட்க முடியலடா, ஒண்ணுமே இல்லடா. எனக்கு நாளைக்கு அவனுக்கும் முட்டு கொடுத்துட்டு தோழர் அண்ணாமலை போற இல்ல இப்போதைக்கு ஃபயர் விட்டு அழிஞ்சிட்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்களே செருப்பால் அடிப்பானு. டேய், இதுக்கு அவனுக்கு நான் உனக்கு ஃபயர் விட்டு இருந்தேன் அப்படின்னு. அவனுங்க செருப்பால் அடிக்கிறது இருக்கட்டும், இவனுங்க போற போக்குல தோழர் அண்ணாமலை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டானோ. அத கேட்டு எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. இவனே ஒரு மத வரி பிடிச்சவன், ஜாதி வரி பிடிச்சவன். இவனெல்லாம் யோசிச்சு பாருங்களா, அந்த பேச்சு கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கு? ஐயோ, மேபி இதெல்லாம் அரசியல்ல நடக்காம இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கட்சிகளுக்கு கூட அண்ணன் வந்த ஒரு விஷயத்த ஜீரணிக்க முடியல. அது கண்ணார பாக்குறோம். மேபி ஃபியூச்சர்ல இவனுங்க எல்லாம் வேற மாதிரி இப்ப அண்ணாமலையை வச்சு ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி அவனை பெருசா கொண்டுடலாம் எல்லாம் பார்த்தா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அது அவனுக்கு புரிஞ்சா சரி. பார்க்கலாம். இந்த 5 வருஷத்துல அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷம் இந்த ஆட்சி அசைக்க முடியாது. இந்த 5 வருஷத்துல எவ்வளவு கெட்ட பேர் நம்ம அந்த கட்சிக்கு எதிராக பண்ண முடியுமோ அவ்வளவு கெட்ட பேரை கொண்டு வந்துட்டு அப்புறமா அண்ணாமலை இறக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் தளபதி சைலண்டா ரிப்ளை கொடுப்பாரு. பாருங்க, அடுத்த 20 வருஷம் ஒருத்தன் கூட கை வைக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மேல, ஆட்சி மேல. நல்லாட்சி கொடுப்பாரு. அவர் சீமான் எடப்பாடி பேரே சொல்லல, நீ எந்த அண்ணாமலையா கண்டுக்க போறாரு? கண்டிப்பா அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். இது அண்ணா அது ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. யார் பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ, ஆனா அவன் அண்ணாவோட பேரை சொல்லிட்டு தான் நடந்துட்டு இருக்கான் இவ்வளவு நாள். தமிழ்நாட்டுல அண்ணனை விட்டா அந்த அரசியல்ல வேற பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? பாப்போம். நீ அடுத்த இந்த 5 வருஷம் செம்மையா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு விர்ச்சுவல் வாரியர்ஸ். சொல்லுங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். நண்பா, நேம் சொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம நேம் சொன்னவன் அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம ஆயிடுவோம் ப்ரோ. எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி கூட டிஎம்கே இருக்கிற மினிஸ்டர் ஊழல் பண்ணாருன்னு அவரோட நேமை மென்ஷன் பண்ணாம தான் சொன்னாரு. அதனால நம்ம நேமை மென்ஷன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம ஆயிடுவோம். அதனாலதான் பெரிய தலைவர்லாம் யாரும் நேம சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அவர் சொல்ற ஒரே பேர் ஸ்டாலின் தான். தளபதி சொல்ற பேர். ஆமா, ஒரு மாத ஒப்பவரை சிறப்பு பார்வை. இது ஒண்ணும் புரியலையே. எல்லாரும் டாபிக் சூப்பரா இருக்கு. அதாவது 1 மாசமா ஒப்பாரி வச்சிருக்காங்களா நம்ம ஜெயிச்சுல இருந்தது, அத பத்தி நம்மளுடைய சிறப்பு பார்வை. என்ன அந்த ஏதோ ஒண்ணு வருமே அப்பெல்லாம், என்னவோ அந்த திரை விமர்சனமா அந்த மாதிரி. அது நீங்க கல்யாண வீட்டுக்கு போனா ஒப்பாரி வைக்கிறானுங்க, கருமாதி வீட்டுக்கு போனா ஒப்பாரி வைக்கிறானுங்க, ரோட்ல ஒப்பாரி வைக்கிறானுங்க, ஒப்பாரி வைக்கிறானுங்க. புரியல எனக்கு. சோசியல் மீடியால ஒப்பாரி வைக்கிறானுங்க. அந்த தமிழச்சி யாரோ ஒருத்தவங்க பேர் என்ன, தமிழச்சி பாண்டியன், தங்கபாண்டியன். தங்கபாண்டியன். ஐயோ, அவங்க பேசல பாத்தீங்களா? ஆண்டி
நீங்க வேற ஒண்ணு இவன் நான் சொல்லலையா, சொன்னது வந்து உதயண்ணா. உதயண்ணா. சரி ஓகே. அவரு அவர் சொல்லிட்டு போறாரு, விட்டுருங்க. ஏதோ சொன்னாங்கல்ல, அது குரங்கு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, கருணாநிதியோட டைலாக். அப்போ ஏதோ ஒரு மனம் இதெல்லாம் ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, மனசாட்சி உள்ளவங்க எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களாம். 2வது வேர்டு சொல்றதுக்கு நான் விரும்பல. அப்ப அந்த 2வது வேர்டு அப்ப என்னன்னு சொல்ல வர? மக்களை உனக்கு ஓட்டு போடலன்னா அவங்கள இப்படிதான் பேசுவீங்க. இல்ல இதெல்லாம் என்ன ஒரு மனநிலைமைன்னு இல்ல, ஒண்ணு இப்படியே இவன் சொல்லிட்டு இருந்தா அது நல்லதுதாங்க. இப்போ 1,75,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. இந்த 1,75,00,000 மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஓட்டு போடலைங்கிறதுக்காக என்னென்ன பேசியிருக்கிற நீ, கண்டிப்பா அடுத்த வாட்டி ஓட்டு போடுவாங்களா? இந்த ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கூட தெரிய மாட்டேங்குது. இல்ல, இவங்க 1000 ரூபாய் கொடுத்த அதனால வந்து சரி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அந்த 1000 ரூபாய் இப்ப தொடர்ந்து தானே இருக்கு. சோ இதுல என்ன இருக்கு? அது அரசாங்கம் கொடுக்குது, அந்த அரசாங்கம் கொடுக்குது, இந்த அரசாங்கம் அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கோ இல்ல காலேஜ், அது வந்து எல்லா திட்டங்களும் வந்துட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ அவங்க எதுக்கு வந்து மக்கள் ஏன் அதெல்லாம் வருத்தப்பட போறாங்க? ஏதாவது நிறுத்தி, இல்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்க, இல்ல நிறுத்திட்டு, இல்ல மக்களுக்கு எதிராக நாங்க ஏதாவது ஆட்சி செஞ்சா அவங்க வருத்தப்பட போறாங்க. எல்லாம் இருக்கிற திட்டங்கள் அதே மாதிரிதான் செயல்முறைப்படுத்துறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா என்னென்ன பண்ணணும்ன்றத வந்து அவர் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து போட போறாங்க. இங்க என்னவோ மக்கள் என்னவோ கஷ்டப்பட மாதிரி இவங்க பண்றது, இவங்க கொண்டு வந்த திட்டம், இன்னும் அம்மா உணவகம்லாம் இவங்க ரொம்ப மோசமா வச்சிருந்தாங்க. அத வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அத வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய பேர் அது உடனே எடுத்து அதை சீர் செஞ்சு அதை வந்து கொண்டு வந்து இன்னைக்கு எல்லாருமே சூப்பரா இருக்கு, இன்னும் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. நிறைய பேர் அதை பயனடைஞ்சிருக்காங்க. சோ இதை கேட்கறத தாண்டி வந்து கேட்கறதையும் செய்யறாரு, கேட்கறத தாண்டியும் செஞ்சுட்டு இருக்காரு. இதுல இவங்க ஏன் மக்களுக்கு இது என்ன மனசாட்சி, இதுல என்ன என்ன எதுக்கு அதெல்லாம் அவங்க நினைக்க போறாங்க? அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு மீசை எடுத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் பேர் என்னது? ஏதோ ஒரு பேர் வருங்க. அன்பரசன். அவர் இல்ல. அவர் இல்ல, இந்த இவரு ட்ரிபிளன் கூட சொல்லியிருந்தாப்லையே. ட்ரிபிளன் அவர் பேர் என்னது? இருக்கிறாரா? எனக்கு மறந்துச்சு பேரு. அவருக்கு ஒரு பேர் வைக்கலான்னு நம்ம அந்த அந்த எப்படி சொல்றது, ஜெயிஸ்டப் இருக்கு, நம்ம அந்த இடத்துல ஜெயிஸ்டப் இருக்கு, அவருக்கு ஒரு பேர் வைக்க போறோம். என்ன பேரு? அதுவும் மீசை எடுத்துக்கிறேன்னு விட பாதி மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லி வேற சொல்லி வச்சிருக்காரு. அதேதான் அதுக்கேத்த மாதிரிதான் பேரு இது. நம்ம விஜயகாந்த் சார் படம் பாத்துறீங்களா? நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம் ஒண்ணு வந்துருக்கு, பாத்துறீங்களா? அது தெரியல, பாத்து ரொம்ப ஞாபகம் இல்ல எனக்கு. சொல்லுங்க. நீங்க பழைய ஆளு பார்த்து ப்ரோ, நாங்க எல்லாம் ஜென்சி. ஆமா. சரி ரைட்டு. அவர் பேர் என்ன இருக்கு? அவர் பேர் எது? யாரோட பேரு? இல்ல அந்த மீசை எடுத்தாருன்னு சொன்னார்ல, அவரோட பேரு கேக்குறாரு. ராஜேந்திரனா? இல்ல இல்ல, திமுகல இருந்து ஒருத்தர் பேசினார்ல, இந்த உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சு. ஆமா ஆமா, உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சா, ஒரு சீட்டு ஜெயிச்சா. தெரியலையே. நீங்க அவர் பேர் சொன்னீங்க. பேர் நல்ல பேர் தான், லீகல் விங்ல தான் இருக்கிறோம். பிரசன்னாவா? பிரசன்னா ஏதாவது வளர்ச்சானா? பிரசன்னா இல்ல, பிரசன்னா. சரி ஓகே, அவரு பேர் வந்துட்டு நம்ம மாத்த போறோம். என்னன்னா அந்த நம்ம உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒத்த மீசை குப்புசாமி நல்லா இருக்குதா? ஜெயிச்சோன்னா ஆளே இருக்க மாட்டாரு. நம்ம விருப்பம் தான், என்ன வேணாலும். நம்ம அந்த அப்படியே சொல்ற பரதேசி நின்றா மீசை எடுத்துக்கிட்டு தானே நீ போனல விஜயகாந்த், அந்த மாதிரிதான் அவ்வளோ பேச்சு பேசுற நீ. ஆலமரமே சாஞ்சி போச்சுன்றானுங்க. இல்ல இது வேற என்னத்த சொல்றது.
இல்ல இப்போ ஸ்டாலின் வந்து எதுவுமே எதுலயும் இது பண்ண முடியல, பங்கு இது பண்ண முடியல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் ரொம்ப புலம்புறாங்க. கொளத்தூர்ல வந்து தோத்ததுதான் ஹைலைட். ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி பார்த்திபன் bro. பாரதி. அதான் அவரு பேர் தான் ஒத்த மீச குப்புசாமி. மாத்த போறோம் பேர் எலெக்ஷன் இல்ல முடிஞ்சோன்னு. பார்த்திபன் ப்ரோ, இது டிஎம்கேல எவ்வளவு நாள் ஆட்சி செய்யறாங்க. இவங்களே நம்மளுக்கு ஒரு 4-5 பேரை தவிர வேற பேர் தெரியாது. ஆனா டிவிகேன்ற கட்சி ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. நம்ம டிஎம்கேவோட கம்பேர் பண்ணும்போது டிவிகேல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நம்ம அதிகமாவே நம்மளால சொல்ல முடியும். இதுல வந்து நம்மளுக்கு அமைச்சர் தெரியாதான், நம்ம தொகுதியில யார் எம்எல்ஏன்னு தெரியாதான். இதெல்லாம் வந்து என்ன ஒரு கதை? அப்படிலாம் எதுவுமே இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும், தொகுதியில இருக்கிறவங்க தெரியும், எல்லாம் போன் யூஸ் பண்றாங்க. உங்க டிஎம்கேல தான் யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க எங்களை எதிர்க்க ஆரம்பிச்சால தான் உங்களையே தெரிஞ்சது. ஆமா, தொகுதிக்கு வந்தாதானே தெரியும். உங்க டிஎம்கே இல்ல உனக்கு ஜெயிச்சதுக்கு இந்த அப்புறம் தொகுதிக்கு வந்து டிஎம்கே அந்த ஓட்டு இது இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனாங்கல்ல, கேம்பெயின்க்குலாம், அப்பெல்லாம் ஒருத்தர் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். செம்ம வீடியோ அது. வணக்கம் 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 அவரு கலாய்ப்பாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, எம்எல்ஏ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்பதான் வரீங்க, வாங்க, ரோடு இப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா, போக மாட்டீங்களா, இப்படியே வீடியோ எடுத்து போட்டிருப்பாரு. அவரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாரு. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க அவங்க டிஎம்கேல இருந்து அந்த கேண்டிடேட்டு. அவங்க தெரியுமா இவங்க தெரியுமான்னு இவங்க கேக்குறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிடேட்டு சரி, ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஈஸியா போய் இவங்க பேசுறாங்க. அது வந்துட்டு நிறைய இடத்துல நான் பாக்குறேன். இன்னொன்னு இதே வந்துட்டு டிஎம்கேல அந்த மாதிரி இவங்க போய் ஈஸியா போய் ரீச் பண்ற முடியுமா அவங்கள அப்படின்ற மாதிரி கூட வந்துட்டு தோணுது. ஏன்னா வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுவோம்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த கல்லை தூக்கி அடிப்பானுங்க, இந்த பேப்பரை சுத்தி அடிப்பானுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சேரை தூக்கி அடிப்பானுங்க. இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல நடக்கும். இங்க என்னன்னா இங்க வந்துட்டு ஈஸியா ரீச் பண்றாங்க. போனா அந்த குறைகளை கரெக்டா கேக்குறாங்க, போறாங்க ஈஸியா. அதை வந்துட்டு எப்படின்னா எம்எல்ஏ ஆபீஸ்லயே வந்துட்டு நான் இப்போ கேள்விப்பட்டேன். அது எம்எல்ஏ ஆபீஸ்ல வந்துட்டு ஏசி எல்லாம் போட்டு மக்களை வந்துட்டு இது பண்றாங்க, உட்கார வச்சு குறைகளை கேக்குறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு இடத்துல. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஏன்னா இவனுங்க இந்த 5 வருஷத்துல ஒரு விஷயமும் பண்ணாம இப்ப இவங்க எல்லாம் பண்றாங்கன்ற அந்த ஒரு இது இருக்குது இவனுங்க கிட்ட. அதனாலதான் அந்த பொறாமையை வச்சுக்கின்னு நீங்க என்ன பண்றீங்க கண்ட மேனிக்கு பேசிட்டு இருக்கானுங்க, மேல இருந்து கீழே வரையும் இருக்கிற ஆட்கள்லாம். ஆபீஸ் விட மாட்டான்றால பார்த்திபன் ப்ரோ. நம்ம அப்ப இருக்கும் போதுட்டு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு தொகுதியில வந்துட்டு ஆபீஸ் வைக்கிறதுக்கு இடம் விடல. நம்ம ஆதவ கூட அவர்கள் கூட ஒரு மண்டபத்துல இருந்து அங்க இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. மண்டபத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டாருல. சோ நம்ம அங்க இருந்து வேலை செய்யணும்ன்றதுக்காக இவங்களுக்கு எங்கேயுமே ஆபீஸ் இருக்கா. நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்காங்க டிஎம்கே ஆபீஸே அவரே சொல்லியிருக்கா. ஆதவே சொல்ல வில்லிவாக்கத்துல வந்து திமுகவுக்குன்னு தனியா அவங்க இருக்கிற அந்த எம்எல்ஏக்கு அலுவலகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இதுல வந்துட்டு மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இப்ப புதுசா வந்துட்டு நிறைய ஆபீஸ் வந்து திறந்து சோ மக்கள் வந்து இது பண்ணணும்ன்றது சந்திக்கணும்ன்றதுக்காகவே பண்ணி வச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து மக்கள் வந்து சந்திக்கிறது எதா இருக்குமா? இருக்காது. அந்த கட்சி எல்லாம் ஆளுங்க மீட் பண்ற இடம் அங்கங்க ஒரு சின்ன சின்ன இடம் இருக்கும், அது இருக்கும். பட் வந்து இந்த எம்எல்ஏ வந்து போய் மீட் பண்ணி அவங்க குறைகளை சொல்றதுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல வந்தாலும் வண்டி மேலே நின்றுட்டு தான் போவாங்க. நீ இறங்கி தெருவுல நடந்து போனாதான் மக்களை குறை சொல்லுவாங்க. அந்த குறை சொன்னா கூட கேட்கறது கிடையாது, வண்டி எடுன்ட்டு. அப்பெல்லாம் அதெல்லாம் ஒழுங்கா காது கொடுத்து கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் நீங்க ஜெயிப்பீங்களா. அதெல்லாம் எதுவுமே கேட்காம போ வண்டியை தள்ளு போ, ஏதாவது சொன்னா போங்க. அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா நம்ம 1500 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. அது மக்கள் ஆப்பு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல அதுதான் இந்த நீங்க ஒரு என்ன சின்ன சொல்றீங்க? ஒரு நம்ம முதல்வர் முன்னாள் எம்எல்ஏ போயிட்டு அதுவும் வந்து அந்த தாழ்ந்த ஜாதி மக்கள்கிட்ட போயிட்டு கை கொடுக்க சொல்றீங்களா? அவருக்கு கையில ஒட்டிக்காது. பாத்தீங்கல்ல, மனு கொடுக்க வந்த ஆளு ஒருத்தன் ஓடிட்டான் பாத்தியா? அவனுக்கு எதுக்கு சுத்தி வர்றேன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓடிட்டான். ஓகே, நீ மனு கொடுக்க வந்த மக்களை அவ்வளவு தூரம் சீப்பா நடத்திட்டு இருக்கிற. ஒவ்வொரு மக்களையும் கேவலப்படுத்தி ஒவ்வொரு மக்களையும் இது பண்ணி என்ன சொன்ன உடனே ஓடிட்டான். பெரிய சொன்ன உடனே ஓடிட்டான்.
ஆமா ஆமா நான் பார்த்தி ப்ரோ எனக்கு நான் அந்த ம். பேர்ல விழுந்துட்டேன் ப்ரோ. பேர்ல விழுந்துட்டேன். எல்லாருமே அவனோட நீங்களும் இல்ல, பேர்ல விழுந்து எல்லாருமே தான். சரி ஓகே அவன் நல்ல தலித்தியம் பேசுவான், தலித் மக்களுக்கான அரசியலை பேசுவான்னு நான் பார்த்தா அந்த நாய் போயிட்டு ஜாதி அரசியல் பேசிட்டு இருக்கிறான். ஆனா தலித்துகளுக்கு ரொம்ப எதிரான மோசமா அரசியலை போயிட்டு பேசிட்டு இருக்கியா இருக்கிறான். இப்பெல்லாம். நான் ஸ்பேஸ்லாம் ரொம்ப டேய் மோசமா போயிட்டு இருக்கு. யாரா நீங்க எல்லாம் எப்படிடா இப்படி எல்லாம் வாழ முடியுது உங்களால? இல்ல இது சோறையும் தின்னு தொட்டுக்கிறதுக்கு சிப்லன், வேற எனக்கு ஒரு ஒன்னையும் சாப்பிட்டுட்டு டவுட். இருக்கிறீங்க ஒரே நேரத்துல. இவனுங்க வந்துட்டு ஓப்பனா எல்லாம் பேசுறானுங்க, இவனுக்கு மேல இந்த ஆக்ஷன் எல்லாம் எடுக்க முடியாதா? எப்படி இந்த ஸ்பேஸ்ல உட்காந்து அந்த மாதிரிலாம் பேசுறானுங்கல்ல. பாப்போங்க கண்டிப்பா எடுக்கணும். கண்டிப்பா இல்ல தலித் இது மக்களை கேவலப்படுத்துற ஒரு நாயை ஒரு நம்ம விடுற மாதிரி எனக்கு இல்ல. ஒரு 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 டிஎம்கே ஐடி வந்துட்டு ஏதோ ஒரு ஆஹ், அதான் அந்த கம்யூனிட்டியை பத்தி பேசும்போது அதை வச்சு அடிச்சிருந்தானுங்க. நீ இந்த கம்யூனிட்டியா, நானும் அந்த கம்யூனிட்டி தான் போது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு கூட நிறைய போயிட்டு இருந்தது பாருங்க, ரீச் ஆயிட்டு. ம். அந்த மாதிரி பேசும்போது இவனுக்கு நீ எடுத்து போடு அப்படின்னு இவ்வளவு ஓப்பனா கேக்குறானுங்களே. எனக்கு இதெல்லாம் என்ன ஒரு மென்டாலிட்டினே தெரிய மாட்டேங்குது. பாருங்களா டேய், என்னடா பண்றீங்கன்ற மாதிரி. கோல்ட்பர்க் மேல வந்துட்டாரா ப்ரோ? மேல வந்துட்டீங்கன்னா பேசுங்க. ஏன்னா லிசனர்ல தான் காட்டுது. ஆனா ஆனமே ஓகே ஓகே காலையில இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு மேல வர்றது. இல்ல வரல bro. ஒண்ணுமே இல்ல. இவனுங்க எல்லாம் பண்ற அரசியல் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குங்க. தலித்தியம் பேசினவனுங்க எல்லாம் இன்னைக்கு வேற என்னமோ பேசிட்டு இருக்கிறானுங்க. அவங்கிறானுங்க அதுங்கிறானுங்க அது இந்த சிங்கப்பெண் ஜாதிங்கிறானுங்க. அதிரடி படையில வந்துட்டு, சிங்கப்பெண் அதிரடி படையில இருந்து ஒரே ஒரு திருநங்கைக்கு தான் கொடுத்துருக்காங்களா? தெரியல. நேத்து ஒரு திருநங்கை அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. மற்றபடி அதான் ஒருத்தவங்க மட்டும் பாலிமர்ல எடுத்து போட்டிருந்தாங்க, அது பார்த்தேன். இனி 2500 பேர் இனிதானே எடுக்க போறாங்கங்க. இப்ப இருக்கிறது வந்து இனிஷியலா எடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த நார்மல் போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இதை ஒரு தனி பிரிவா எடுத்திருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல. நமக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ப்ராப்பரா எல்லா இதுவும் வந்து நம்ம அவ்வளோ போலீஸை வந்து புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணாலே கிளியர் ஆயிடும். சட்டம் ஒழுங்கெல்லாம் ஒரு லைன்ல வர ஆரம்பிச்சிடும். எழுபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டையே நாசப்படுத்திட்டு போவ ஒரு மாசத்துல சரி பண்ண முடியுமாடா? ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. உங்களது என்னன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, நீங்க ஆட்சி பண்ணுங்க. எதுக்கு வந்து எங்களை பத்தி பேசுறீங்க, எதுக்கு நாங்க பண்ண ஊழல்லாம் நீங்க கலர்றீங்க அப்படின்றதான் இங்க இது பண்றாங்க. அது எப்படி விட்ட கதற முடியும் கதற சும்மா? நாங்க கிளறிட்டே இருப்போம். மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு வச்சிருப்ப, நீ கடனை வாங்கி 10 கோடிக்கு மேல கடனை வாங்கி வச்சிருப்ப. யார் அதை வச்சு கஷ்டப்படுறது? அதுக்கு வட்டி கட்டிட்டு அது வந்து அந்த வட்டியில வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். வேலை வாய்ப்பு எதுவும் உருவாக்கி தராம பாவம் எல்லாம் வெளிநாட்டுல போய் வேலை செய்யற நிலைமைக்கு வச்சுட்டு, பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. விசாரணைன்ட்டு கூட்டிட்டு போய் அவங்கள போயிட்டு டார்ச்சர் பண்ணி எத்தனை கொலை, 25 கொலைக்கு மேல பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க பண்ணவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது. இவ்வளோ இது போதைப் பொருட்கள், டாஸ்மார்க் தெருவுக்கு தெருவுக்கு. அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்தது கடை, இப்ப பார்த்தா டாஸ்மார்க் இந்த 5 வருஷத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு, பக்கத்து பக்கத்துல இருக்கு. அங்கேயே வந்து மக்கள், ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, போறாங்க. அந்த இதுலயே ஆபீஸ் போறவங்க வரவங்க எல்லாம் அப்படியே அந்த பார்த்தா அங்க ஒரு டாஸ்மார்க். அந்த மாதிரி நாசம் பண்ணி வச்சுட்டு வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னா எப்படி பேசாம இருக்கிறது? பேசக்கூடாதா? உங்களுக்கு இதுதாங்க இருக்கு. அப்போ வெள்ளை அறிக்கை வரட்டும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். வெள்ளை அறிக்கை எப்போ 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 18ஆம் தேதி வந்துருமா? 15ஆம் தேதி 15ஆ? விட்டுருவாங்க. ஆமா, அடுத்ததுதான் இருக்கு, வச்சு செய்யணும். சொல்லிட்டாரு நம்ம வில்லியம்.
இல்ல பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது. ம். அதான் அவர் அப்பயே சொன்னாப்ல பேட்டி மரியா வில்சன் வந்துட்டு வெள்ளை அறிக்கை சீக்கிரமா அந்த தயாராகிட்டு இருக்குது, வெளியிட்டுருவாங்க. மேக்சிமம் அது பேஸ் பண்ணி தான் அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். அமைச்சரவை சட்டசபை. தெரியல, பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுவாங்கன்றாங்க, தெரியல, பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கைன்னு சொல்லும் போதே எனக்கு அந்த டிஆர்பி ஞாபகம் தாங்க வருது, அந்த பொறுக்கி பேரோட ஞாபகம். வெள்ளை பேப்பரை காட்டிட்டு நீ தோத்து போயிருக்கிறான, டிஆர்பி ராஜா தோக்கக்கூடிய ஆளுங்க. அதுல வந்து சூப்பர் ஸ்பேஸ்ல ஆளுவாப்ல. நம்ம எல்லாம் வந்து படிச்சவங்க. அது வேற, நீ படிச்சவனா இருந்தா வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் எடுத்துக்காம இது, நீங்க படிச்சவங்களா நீங்க? வந்துட்டு ஸ்பேஸ்ல நாங்கெல்லாம் படிச்சவங்க, இல்லைன்னா வந்துட்டு நாங்க எப்படியா வந்து ஜெயிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து நாங்க என்ன வேணா பண்ணிருப்போம், நாங்க படிச்சவங்க, அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கிறோம். நீங்களா அமைதியா இருக்கீங்க? அமைதியா இருக்கிறாங்க. இல்ல அந்த பூமஸ் கார்ல வந்து ஸ்பேஸ் போடுவானுங்களே, அவனுங்க இப்ப போடுறது இல்லையோ? தெரியல, கொஞ்ச நாள் ஆனா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஸ்பேசஸ். என்னது பேசுவானுங்க, என்ன பேச முடியும்? ஏற்கனவே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க, கல்யாண வீடு சாவு வீடுன்ட்டு எல்லா வீட்லயும் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க ஸ்பேஸ் போட்டுட்டு இங்க இருந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதான். அண்ணாமலை ஃபேன்ஸே காணோம் இன்னைக்கு. அண்ணாமலைக்கு விழுந்த இதுல. ஆமா, காலையில இருந்து டிவிக்கே ஒரு சமூக விரோத கட்சின்னு உள்ள மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க கொஞ்ச நேரம், அப்புறமா காணல. இந்த சரவணன் எல்லாம் வந்து பேசினான், அந்த நார்த் இந்தியால போய் கூட்டிட்டு வந்தானே ஒரு பைத்தியக்கார. சிரிப்பழகனா? யாரையுமே காணும். சிரிப்பழகனா? அழகா அழகா